இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -10 விருச்சிக ராசியின் புதிய விடியலுக்கான பிரகாசமான பாதை. வானியல் இணைப்பு மையம் இப்போது 7 குணப்படுத்தப்பட்ட காசிகளின் வளர்ந்து வரும் இசையுடன் துடித்தது. துலாக்கோளின் மரகதம், மேஷத்தின் கருஞ்சிவப்பு, கடகத்தின் வெள்ளி, மிதுனத்தின் ஒளிரும் மஞ்சள், சிம்மத்தின் கதிரியக்க தங்கம், மகரத்தின் மண் பச்சை, மற்றும் கன்னியின் நுண்ணறிவுள்ள பச்சை. காற்று கூட ஒரு அதிகரிக்கும் சக்தியுடன் மின்னியது. இன்னும் குணப்படுத்தப்படாத கோலங்களில் ஒரு ஆழ்ந்த, அமைதியற்ற அமைதி இருந்தது. 7 முடிந்தது, மஞ்சனி அறிவித்தான். அவனது குரல் இப்போது எளிதான கிண்டல் இல்லாமல், சோர்வான உறுதியுடன் மாற்றப்பட்டது. இன்னும் 5 மட்டுமே உள்ளன, மேலும் பிரபஞ்சம் சிறந்ததை கடைசியாக வைத்திருக்கிறது என்று எனக்கு ஒரு உணர்வு உள்ளது, எங்களை கால்விரல்களில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு குணப்படுத்துதலுடனும் தனது உள்ளுணர்வு கூர்மைப்படுத்தப்பட்ட கேசிவரி, ஒளிபுகா, கொந்தளிப்பான இண்டிகோவுடன் சுழலும் ஒரு கோலத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டாள். எப்போதாவது வன்முறையான, கிட்டத்தட்ட பழிவாங்கக்கூடிய கருஞ்சிவப்புடன் வெடித்தது. விருச்சிகம் என்று அவள் முணுமுணுத்தாள். அவளது குரல் அடங்கியது. அதன் சாரம் தீவிரத்தன்மை, மாற்றம் மற்றும் மறைக்கப்பட்ட சக்தி. கோடீஸ்வரன் அதை சிதைத்தது மட்டுமல்ல, அவர் அதன் மாற்றும் தன்மையை அழிவுகரமான வெறியுடன், அதன் தீவிரத்தன்மையை கசப்பான வருத்தத்துடன், மற்றும் அதன் மறைக்கப்பட்ட சக்தியை பழிவாங்கலுக்கான தாக்கத்துடன் விஷமாக்கினார். அது விட்டுக்கொடுக்க முடியாத தன்மையால் மூச்சு திணறுகிறது. குழுவின் மீது ஒரு ஆழ்ந்த அமைதியின்மை குடியேறியது. அவர்கள் பயம், சந்தேகம் மற்றும் ஈகோவை எதிர்கொண்டனர். ஆனால் இந்த காசி மனித, மற்றும் அண்ட, மனதின் மிகவும் ஆபத்தான ஆழங்களை உள்ளடக்கியது. மாரைதனின் எதிரொலி இப்போது ஒரு முணுமுணுப்பு, ஒரு எண்ணத்தை விட ஒரு மிதக்கும் உணர்வு. மாற்றம் சரணடைதலை கோருகிறது, தீவிரத்திற்கு கட்டுப்பாடு தேவை, மற்றும் மறைக்கப்பட்ட சக்தி ஒருமைப்பாட்டில் செழித்து வளர்கிறது. விருச்சிகத்திற்கு, இருளை எதிர்கொள்ளுங்கள், விஷத்தை விடுங்கள், மற்றும் இறப்பு மற்றும் மறுபிறப்பின் சுழற்சியைத் தழுவுங்கள். அவர்கள் விருச்சிகம் கோலத்தைச் சுற்றி தங்கள் வட்டத்தை அமைத்தனர். டேஸ், தனது கூர்மையான, கிட்டத்தட்ட இரக்கமற்ற கவனத்துடன், மூல தீவிரத்தை எதிர்கொள்ள தயாராக முன்னால் வந்தாள். அவள் அசைக்க முடியாத உண்மையையும், பாதாளத்தை பார்க்கும் தைரியத்தையும் செலுத்தினார். அனோகான் ஆற்றலின் மறைக்கப்பட்ட நீரோட்டங்களை வேறுபடுத்துவதில் கவனம் செலுத்தினார். ஆழமான ரகசியங்களை வழிநடத்த தயாராக இருந்தார். கேசிவரி சக்தி வாய்ந்த, சுத்திகரிக்கும் தீயைச் செலுத்தினார். இது மறுபிறப்பை அனுமதிக்க அசுத்தங்களை எரித்துவிடும். பிவாடாஸ் நீதியின் மீதான தனது அசைக்க முடியாத உணர்வுடனும், இருளை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் விருப்பத்துடனும் அனைவரையும் நிலைநிறுத்தினார். மஞ்சனி, இருப்பினும், தன்னைத் தயார்படுத்திக் கொள்வது போல் தோன்றியது. பழிவாங்குதல், வெறி, இருண்ட ரகசியங்கள். எனது பழைய மிதிக்கும் மைதானங்கள், என்று அவன் முணுமுணுத்தான். அவனது வழக்கமான வீரம் மெல்லியதாக இருந்தது. இது இனிமையானதாக இருக்கப் போவதில்லை. ஒவ்வொரு அழுக்கு தந்திரத்தையும், ஒவ்வொரு சொல்லப்படாத வருத்தத்தையும் எதிர்பார்க்கலாம். அவன் ஒரு கடுமையான, கிட்டத்தட்ட மிருகத்தனமான நேர்மையை செலுத்தினார். அது சங்கடமான உண்மைகளுடனான மோதலை கட்டாயப்படுத்துகிறது. அதே நேரத்தில் விட்டுக்கொடுப்பதன் அவசியத்தை பற்றிய ஒரு அசாதாரணமான, கிட்டத்தட்ட இரக்கமுள்ள புரிதலையும் செலுத்தினார். அவர்களின் ஒருங்கிணைந்த நோக்கம் விருச்சிகம் கோலத்திற்குள் பாய்ந்தபோது, இணைப்பு மையம் மனோ ரீதியான இருளின் ஒரு மூச்சு திணறடிக்கும் போர்வையில் மூழ்கியது. அவர்கள் அடக்கப்பட்ட கோபம், கசப்பான வருத்தம் மற்றும் பழிவாங்கலின் குளிர்ச்சியான திருப்தி ஆகியவற்றின் பெரும் அலைகளால் தாக்கப்பட்டனர். காட்சிகள் அவர்களுக்கு முன் மின்னின. பிவாடாஸ் மன்னிக்க முடியாத நீதியால் நுகரப்படுவது, டெஸ் பழைய போட்டியாளர்களை இரக்கமற்ற துல்லியத்துடன் வீழ்த்துவது, அனோகான் மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களின் ஒரு பொம்மை எஜமானராக மாறுவது, கேசிவரி தூய கோபத்திலிருந்து பிறந்த அழிவுகரமான மந்திரத்தை பயன்படுத்துவது. ஒவ்வொரு ஹீரோவும் பழிவாங்கும் எண்ணத்திற்கான தனது சொந்த திறனையும், தனது சொந்த மறைக்கப்பட்ட வருத்தங்களையும், அவர்கள் காயத்துடன் ஒட்டிக்கொண்ட நேரங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தாக்குதல் நடத்த, ஒவ்வொரு உணரப்பட்ட தவறை தண்டிக்க தூண்டுதலை உணர்ந்த டெஸ் பின்வாங்கினாள். அவள் கைகள் இறுகி, தனது கடந்த காலத்திலிருந்து குறிப்பிட்ட முகங்களை கற்பனை செய்தாள். இது என்னை வெறுக்க வைக்க முயற்சிக்கிறது, என்று அவள் மூச்சிரைத்தாள். நச்சு உணர்ச்சியின் அலையுடன் போராடினாள். இது உன்னை ஒட்டிக்கொள்ளச் சொல்கிறது. பிவாடாஸ் கர்ஜித்தான்.
பழிவாங்கலை கோரிய தனது சொந்த கடந்த கால தோல்விகளின் ஒரு மாயச் சங்கிலியுடன் போராடினான். அதை விடு. அதை விடுவி. மாற்றம் என்பது அழிவை பற்றியது அல்ல, அது புதுப்பித்தலை பற்றியது. அவன் ஒரு பீனிக்ஸ் பறவையின் பிம்பத்தை செலுத்தினார், மீண்டும் பிறக்க பிரகாசமாக எரிகிறது. மஞ்சனி, விசித்திரமாக, மிகவும் அமைதியாக இருந்தான். மற்றவர்கள் போராடுவதை அவன் பார்த்தான், தன்னுள் பழங்கால குறைகளின் நயவஞ்சகமான இழுவை உணர்ந்தான். அவன் ஒரு முழுமையாக விளையாடிய விளையாட்டின் பிம்பத்தை உருவாக்கினான், அங்கு வெற்றியை எதிராளியை நசுக்குவதில் அல்ல, ஆனால் அவர்களின் நகர்வுகளை புரிந்துகொள்வதிலும், எப்போது மடக்க வேண்டும் என்பதை அறிவதிலும் உள்ளது. நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்களா என்று அவன் செலுத்தினார். அவனது எண்ணக் குரல் ஆச்சரியப்படும் விதமாக மென்மையாக, ஆனால் உறுதியாக இருந்தது. அப்படியானால் நீங்கள் பழைய அழுக்கலை விட வேண்டும். நீங்கள் ஒரு தோல்வியுற்ற கையை வைத்திருந்தால் ஒரு புதிய விளையாட்டைத் தொடங்க முடியாது. அவன் முழுமையான விடுதலையின் கடுமையான, மறுக்க முடியாத தர்க்கத்தை செலுத்தினார். ஆழமான ஆழங்களுக்குள் மூழ்கிய அனோகான், விருச்சிகம் காசியின் வலியின் வேரைக் கண்டான். கோடீஸ்வரனால் சுரண்டப்பட்ட பாதிப்பின் ஆழமான பயம், அது அதன் உள் சக்தியை ஒரு ஆக்கிரமிப்பு கவசமாக மாற்றியது. அவன் தற்காலிக குழப்பம் என்றாலும் கூட, மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதை செலுத்தினார், தவிர்க்க முடியாத புதுப்பித்தலை நம்புகிறார். மெதுவாக, வலிமையுடன், ஒளிபுகா இண்டிகோ மற்றும் பழிவாங்க கூடிய கருஞ்சிவப்பு விருச்சிகம் கோலத்திற்குள் தெளிவாக்கத் தொடங்கின. மூச்சு திணறடிக்கும் இருள் நீங்கியது, ஒரு ஆழமான, கிட்டத்தட்ட பழமையான ஆற்றலால் மாற்றப்பட்டது. கோலம் ஒரு ஆழமான, மயக்கும் ஊதா நிறத்துடன் துடித்தது, தீவிர மீளுருவாக்கம், சக்திவாய்ந்த மாற்றம் மற்றும் நிழலை எதிர்கொள்வதில் இருந்து பிறந்த ஞானத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தியது. விருச்சிகத்தின் சாரத்தில் இருந்த வானியல் தழும்பு கரைந்து, ஆழ்ந்த புதுப்பித்தலின் ஒரு துடிப்பான மையத்தால் மாற்றப்பட்டது. தீவிரமான, ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட, சக்தியின் அலை இணைப்பு மையம் முழுவதும் பரவியது. பிவாடாஸ் மன்னிப்பு மற்றும் புதுப்பித்தலால் தணிக்கப்பட்ட நீதியைப் பற்றிய ஆழமான புரிதலை உணர்ந்தான். டெஸ்ஸின் கவனம் இன்னும் ஊடுருவக்கூடியதாக மாறியது, மிகவும் சிக்கலான ஏமாற்றங்கள் மூலம் பார்க்கக்கூடியது, ஆனால் இப்போது அவள் கண்டுபிடித்த மறைக்கப்பட்ட வலிக்கு ஒரு சக்திவாய்ந்த இரக்கத்துடன் இணைக்கப்பட்டது. இரகசிய நீரோட்டங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட நோக்கங்களைப் பற்றிய அனோகானின் புரிதல் சந்தேகம் மட்டுமல்ல, ஆழமான மாற்றத்திற்கான ஒரு சொத்தாக மாறியது. அழிவுகரமான சக்திகளின் மீதான கேசிவரியின் கட்டுப்பாடு முழுமையடைந்தது, அவற்றை புதுப்பித்தலுக்காக செலுத்த அனுமதித்தது. கிண்டலின் எஜமானரான மஞ்சனி, உண்மையான மாற்றத்தின் மூல சக்தியுடன் ஒரு விசித்திரமான, கட்டாய ஈர்ப்பைக் கண்டார், வாழ்க்கையின் அடிப்படை சுழற்சிகளை அங்கீகரித்தார். 8 முடிந்தது. இன்னும் 4 பாக்கி. இந்தியாவில், ஒரு சமூக மனோவியல் அலை தொடங்கியது. குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையேயான நீண்டகால பகைமை எதிர்பாராத நல்லிணக்கத்தின் தருணங்களைக் கண்டன. சக்திவாய்ந்த நிறுவனங்களுக்குள் மறைக்கப்பட்ட ஊழல் பழிவாங்கலுக்கான வெளிப்பாடுக்காக அல்ல, உண்மையான, வேதனையான சுத்திகரிப்பு மற்றும் சீர்திருத்த இத்திற்காக வெளிவரத் தொடங்கியது. ஆழமான வேரூன்றிய அதிர்ச்சியுடன் போராடும் தனிநபர்கள் குணமடைவதற்கான வழிகளைக் கண்டனர், வலுவான எதிர்காலத்தை உருவாக்க தங்கள் கடந்த காலத்தைத் தழுவினர். விருச்சிகத்தின் குணப்படுத்துதல் ஆழ்ந்த மாற்றம் மற்றும் புதுப்பித்தலை வளர்த்து வருகிறது, இந்தியா தனது நிழல்களை எதிர்கொள்ளவும் வலுவாக வெளிவரவும் அனுமதிக்கிறது. உண்மையான மாற்றம் தன்னையும் உலகையும் பற்றிய இருண்ட பகுதிகளை எதிர்கொள்வது தேவை என்றும், ஆழ்ந்த விரக்தியில் கூட, மறுபிறப்பின் விதைகள் காத்திருக்கின்றன என்பதையும் ஹீரோக்கள் கற்றுக்கொண்டனர். வானியல் இணைப்பு மையம் ஒரு சக்திவாய்ந்த, நல்லிணக்கமான கதிர்வீச்சுடன் துடித்தது, இது ஹீரோக்களின் நீட்டித்த ஒற்றுமைக்கு ஒரு சான்றாகும். துலாக்கோளின் மரகதம், மேஷத்தின் கருஞ்சிவப்பு, கடகத்தின் வெள்ளி, மிதுனத்தின் துடிப்பான மஞ்சள், சிம்மத்தின் கதிரியக்க தங்கம், மகரத்தின் மண் பச்சை, மற்றும் விருச்சிகத்தின் ஆழ்ந்த ஊதா நிறங்கள் இப்போது மீட்டெடுக்கப்பட்ட சமநிலையின் ஒரு அண்ட நடனத்தில் சுழன்றன. இன்னும் 4 காசிகள் மட்டுமே எஞ்சியிருந்தன, அவற்றின் சாரங்கள் இன்னும் மங்கலாக இருந்தன, ஆனால் இப்போது குணப்படுத்த இப்பட்ட தங்கள் சகோதரர்களின் பெருகிவரும் ஒளியில் மூழ்கியிருந்தன. இன்னும் 4 மட்டுமே உள்ளன, மஞ்சனி கூறினான், அவனது குரல் வியக்கத்தக்க வகையில் மென்மையாக இருந்தது, எஞ்சியிருக்கும் கோலங்களை பார்த்தபடி. இதற்குப் பிறகு, ஒரு அண்ட விடுமுறை வேண்டுமா? குறைந்த ஆன்மீக அதிர்ச்சியும், மேலும் நல்ல தெரு உணவும் உள்ள இடம்.
கேசிவரி, அவளது கண்கள் உள் ஒளியுடன் ஒளிர, ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட புயல் போல, ஒழுங்கற்ற, கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலுடன் துடிக்கும் ஒரு கோலத்தை நோக்கி மிதந்தாள். தனுசு என்று அவள் அடையாளம் கண்டாள். அவளது குரல் புரிதலுடன் நிறைந்திருந்தது. அதன் சாரம் நம்பிக்கை, விரிவாக்கம் மற்றும் உண்மை தேடுதல். கோடீஸ்வரன் அதன் மகிழ்ச்சியான விரிவாக்கத்தை பொறுப்பற்ற கைவிடுதலாளவும், அதன் உண்மையை கோட்பாடாகவும் மாற்றினார். அதை இலக்கற்ற அலைந்து திரிதல் மற்றும் ஏமாற்றமடைந்த லட்சியத்தின் சுழற்சியில் சிக்க வைத்தார். விவாடாஸ் அமைதியற்ற ஆவிக்கு அனுதாபத்தின் ஒரு அலையை உணர்ந்தான். பெரிய எல்லைகளை நோக்கிய ஏக்கத்தையும், அத்தகைய பயணங்கள் எங்கும் வழிநடத்தாதபோது ஏற்படும் விரக்தியையும் அவன் புரிந்து கொண்டான். மாரைதனின் சாரம், இப்போது ஒரு மினுமினுப்பு மட்டுமே, ஒரு இறுதி, வழிகாட்டும் எண்ணத்தை எதிரொலித்தது. உண்மையான விரிவாக்கம் நோக்கம் கொண்டது, உண்மையான நம்பிக்கை அடிப்படையானது, மற்றும் உண்மையான உண்மை பயணத்தில் காணப்படுகிறது. தனுசுவுக்கு, நோக்கம் கொண்ட ஆராய்ச்சியை ஊக்குவியுங்கள், அடிப்படையான நம்பிக்கையை மீண்டும் தூண்டவும், மற்றும் சுதந்திரம் வழிநடத்தட்டும், குருடாக்க வேண்டாம். அவர்கள் தனுசு கோலத்தைச் சுற்றி தங்கள் வட்டத்தை அமைத்தனர். பிவாடாஸின் கையில் வானியல் இதயப் படிகம் துடித்தது, அவர்களின் ஒருங்கிணைந்த நோக்கத்தை செலுத்தியது. பிவாடாஸ் எல்லையற்ற எல்லைகளை கற்பனை செய்தார், ஞானத்தால் வழிநடத்தப்பட்டார். எண்ணற்ற சாத்திய கூறுகளுக்கு மத்தியில் உண்மையான பாதையை கண்டுபிடிப்பதில் தனது துல்லியத்தை ஒருமுகப்படுத்தினாள். அனோகான் எந்த பயணத்திற்கும் நுணுக்கமான திட்டமிடல் மற்றும் யதார்த்தமான மதிப்பீட்டை செலுத்தினார். கேசிவரி பரந்தா, விடுவிக்கும் தீ ஆற்றலைச் செலுத்தினார், அதை மென்மையான கட்டுப்பாட்டுடன் வழிநடத்தினார். மஞ்சனி, ஒரு கணம் தனது கிண்டலை கைவிட்டு, கலப்படமற்ற, ஆனால் புத்திசாலித்தனமான நம்பிக்கையை செலுத்தினார், அதன் உள்ளார்ந்த அபாயங்களுடன் கூட சாகசத்தின் மீது ஒரு நம்பிக்கை. அவர்களின் ஒளி பாய்ந்தபோது, இணைப்பு மையம் ஒரு அமைதியற்ற ஏக்க உணர்வுடன் நிரம்பியது, சுய அழிவின் விளிம்பில் உள்ள சுதந்திரத்திற்கான ஒரு அவநம்பிக்கையான தேவை. முடிவில்லாத, அர்த்தமற்ற நாட்டம், தவறான தீர்க்கதரிசிகளை குருட்டுத்தனமாக பின்பற்றுதல், நம்பிக்கை கசப்பான ஏமாற்றமாக கரைந்து போதல், இவை அவர்களின் மனதை தாக்கியது. அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஓடிவிட, தப்பித்துவிட ஒரு பெரும் விருப்பத்தை உணர்ந்தாள். அனோகான் எண்ணற்ற சாத்திய கூறுகளின் ஒரு முடிவற்ற தந்திரத்தில் தொலைந்து போனான், எந்த உண்மையான திசையையும் கண்டறிய முடியவில்லை. அது நம்மை சிதறடிக்க முயற்சிக்கிறது. அலறினாள், பரந்த தன்மையில் கரைந்து போகும் தூண்டுதலுடன் போராடினாள். நோக்கம். பிவாடாஸ் கர்ஜித்தான், அசைக்க முடியாத திசை உணர்வை செலுத்தினார். சுதந்திரத்திற்கு ஒரு திசைகாட்டி தேவை, காசி. வெறும் அலைந்து திரியாதே, ஆராய்ந்து பார். மஞ்சானி, மற்றவர்களின் போராட்டங்களைக் கண்டு, ஒரு அரிதான, உண்மையான சிரிப்பை கொடுத்தான். ஓ, ஒரு அண்டப் பயணியின் இருப்பு நெருக்கடி. பார், சில சமயங்களில் சிறந்த சாகசங்கள் நீங்கள் திட்டமிடாதவை. சில சமயங்களில், உங்களுக்கு ஒரு வரைபடம் தேவை. உங்களுக்கு ஒன்று கண்டுபிடிப்போம், என்ன சொல்கிறாய்? அவன் மகிழ்ச்சியான, கணக்கிட இப்பட்ட இடர் உணர்வை செலுத்தினார், நடைமுறைக்கு உகந்த தயாரிப்புடன் அறியாததன் பரவசத்தை சமப்படுத்தினார். மெதுவாக, தனுசின் குழப்பமான அமைதியின்மை குறைந்தது. கோலம் ஒரு அற்புதமான, துடிப்பான நீல நிறத்துடன் ஒளிரத் தொடங்கியது, மகிழ்ச்சியான ஆராய்ச்சி, எல்லையற்ற நம்பிக்கை மற்றும் நோக்கம் கொண்ட விரிவாக்கத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தியது. வானியல் தழும்பு கரைந்தது, தெளிவான சாகசத்தின் ஒரு மையத்தை விட்டுச் சென்றது. 9 முடிந்தது. இன்னும் 3 பாக்கி. குணமடைதல் தொடர்ந்தது, காசிக்கு காசி. அவர்கள் ரிஷபத்தை மீட்டெடுத்தனர், அதன் பிடிவாதமான தேக்கநிலையை அடிப்படையான பொறுமை மற்றும் அசைக்க முடியாத நோக்கத்துடன் மாற்றினர், இந்தியா முழுவதும் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை வளர்த்தனர். அவர்கள் கும்பத்தை குணப்படுத்தினர், அதன் பற்றற்ற புதுமையை மனிதநேய ஆர்வமாகவும், இரக்கமுள்ள தொடர்பாகவும் மாற்றினர், பரவலான கண்டுபிடிப்பு மற்றும் சமூக நீதியை தூண்டினர். இறுதியாக, அவர்கள் மீனத்தை தழுவினர், அதன் பெரும் துயரத்தையும் சுய தியாகத்தையும் விடுவித்தனர், அதன் இரக்கமுள்ள இரக்கத்தையும் உள்ளுணர்வு ஞானத்தையும் சுதந்திரமாகப் பாய அனுமதித்தனர், நிலத்திற்கு ஆழ்ந்த ஆன்மீக குணமடைதலையும் கலை உத்வேகத்தையும் கொண்டு வந்தனர். கடைசி காசியான மீனம், அதன் அமைதியான இண்டிகோ ஒளியுடன் துடித்தபோது, முழு வானியல் இணைப்பு மையமும் ஒரு கண்ணை குருடாக்கும், மகிழ்ச்சியான ஒத்திசைவான ஆற்றலின் கிரஷெண்டோவில் வெடித்தது.
10 கோளங்களும் சரியான ஒத்திசைவுடன் சுழன்றன. அவற்றின் ஒருங்கிணைந்த ஒளி அண்ட சக்தியின் ஒரு மூச்சடைக்கும் நெபுலாவை உருவாக்கியது. மாரைதனின் வெளிப்படையான உருவம் இப்போது வலிமையாகவும் தெளிவாகவும் இருந்தது. அவர்களுக்கு முன் வெளிப்பட்டது. அவனது கண்கள் நன்றியுணர்வால் நிறைந்திருந்தன. நீங்கள் அதை செய்தீர்கள். மாரைதனின் குரல் எதிரொலித்தது. இனி ஒரு முணுமுணுப்பு அல்ல, ஆனால் ஒரு சக்திவாய்ந்த, ஒன்றிணைக்கும் சக்தியாக்கா. நீங்கள் வானியல் தழும்பை குணப்படுத்தினீர்கள். அண்ட இழைகளை மீண்டும் நெய்தீர்கள். சாக்குயட்ரிக்ஸ் காசி உண்மையிலேயே சுதந்திரமானது மற்றும் சமநிலை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு அறிந்த புன்னகை. உங்கள் உலகம், இந்தியா, மீண்டும் மலரும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சமநிலை ஒரு நிலையான நடனம். அது ஒரு முடிவல்ல, ஆனால் ஒரு தொடர்ச்சியான பயணம். மாரைதன் பேசியபோது, இணைப்பு மையம் இட்செல்ஃப் மினுமினுக்கத் தொடங்கியது. அதன் ஒளி தீவிரமடைவதற்கு முன்பு மெதுவாக மங்கலானது. அவர்களை அண்ட ராஜ்யத்திலிருந்து மீண்டும் இழுத்தது. சீசன் -2 எத்தர் பற்றிய ரகசிய குரல்கள். அவர்கள் இமயமலையின் பனி மூடிய சிகரங்களில் எழுந்தனர். சூரியன் உலகின் மீது உதித்து, நீண்ட, தங்க நிழல்களை வீசியது. வானியல் இதயப் படிகம் இப்போது ஒரு மென்மையான, நிலையான வெப்பத்துடன் ஒளிர, பிவாடாஸின் கையில் ஓய்வெடுத்தது. அவர்களுக்கு கீழே இருந்த உலகம் துடிப்பாக உயிர்ப்புடன் இருந்தது. காற்று மிருதுவாகவும் தூய்மையாகவும் இருந்தது. புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் ஒரு புலப்படும் உணர்வுடன் நிறைந்திருந்தது. அப்படியானால், அவ்வளவுதானா? மஞ்சனி கூறினான். புழக்கத்தை மீண்டும் பெற தனது கால்களை தரையில் அடித்தான். அண்ட அணிவகுப்பு இல்லையா? நட்சத்திரத் தூளின் இலவச மாதிரிகள் இல்லையா? அவனது கிண்டல் திரும்பி வந்தது. ஆனால் இப்போது அவர்களின் சாகசத்தின் முழுமையான அபத்தத்திற்கான ஒரு தெளிவான, கிட்டத்தட்ட அமைதியான பாராட்டுடன் இருந்தது. வேலை முடிந்தது. டெஸ் பதிலளித்தாள். அவளது பார்வை அடிவானத்தை ஸ்வீப்பங். அவளது கண்கள் வெறும் பௌத்திக உலகத்தை மட்டுமல்ல, இப்போது சுதந்திரமாக பாய்ந்த நுட்பமான ஆற்றல்களையும் பார்த்தன. இப்போதைக்கு அவர்கள் இறங்கத் தொடங்கிய போது, தங்கள் வாழ்க்கைக்குத் திரும்பி, குணப்படுத்தப்பட்ட நிலத்தின் மலர்வைக் காணத் தயாராக இருந்தபோது, கோடீஸ்வரனின் தீய எண்ணங்களை விட குளிர்ந்த மற்றும் பழங்காலமான ஒரு புதிய முணுமுணுப்பு காற்றில் மிதந்தது. அது அண்டத்தின் மிக அடிப்படையான தன்மையிலிருந்தே பேசுவது போல் தோன்றிய ஒரு குரல், இமென்ஸ் சக்தியுடனும் ஒரு குளிர்ச்சியான, அறிமுகமில்லாத நோக்கத்துடனும் எதிரொலித்தது. சமநிலை ஒரு மாயை. உண்மையான சக்தி அதற்கு அப்பால் உள்ளது. ஹீரோக்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர்கள் கோடீஸ்வரனின் இருளை எதிர்கொண்டனர். ஆனால் இது வித்தியாசமாக இருந்தது. இது ஒரு ஏற்கனவே உள்ள சக்தியின் சிதைவு அல்ல, ஆனால் ஒரு அடிப்படை, அண்ட உண்மை சிதைக்கப்பட்ட தற்கான ஒரு பரிந்துரை. இது சமநிலையின் தன்மையையே கேள்வி கேட்கும் ஒரு வில்லன். இமயமலையின் தொலைதூர, ஆராயப்படாத பகுதிகளில், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்திருந்த ஒரு பனிப்பாறைக்குள், ஒரு படிக அமைப்பு ஒரு இருண்ட, வானியல் ஒளியுடன் துடிக்கத் தொடங்கியது. நீண்ட உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது. அதன் இருப்பு புதிதாக ஒத்திசைக்கப்பட்ட அண்ட இழைகள் முழுவதும் ஒரு அலையை அனுப்பியது. காசியின் மீட்டெடுக்கப்பட்ட சமநிலையின் சாரத்திற்கே ஒரு சவால். வானியல் இணைப்பு மையம் அவர்களின் ஒற்றுமையின் வலிமையையும், நட்சத்திரங்களுடனான அவர்களின் தொடர்புகளின் ஆழத்தையும் வெளிப்படுத்தியிருந்தது. ஆனால் ஒரு புதிய, வலிமையான எதிரி இப்போது அண்ட நிழல்களிலிருந்து வெளிப்பட்டது. அவர்கள் சந்தித்த எதையும் போலல்லாமல் ஒரு மந்திரத்தை கையாண்டனர். இந்தியாவின் பழங்கால புராணங்களுக்கு முந்தைய காவிய தோற்றங்களை சுட்டிக்காட்டினர். அவர்களின் பயணம், சமநிலையை பாதுகாப்பதற்கான போராட்டம், இப்பதான் தொடங்கியது. ஒரு பெரிய, இருண்ட மேடையில் திரைச்சீலை இப்பதான் உயர்ந்தது. இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி. சீசன் 2 இல் பிவாடாஸ் மற்றும் அவரது தோழர்கள் இந்த வலிமையான புதிய வில்லனை எதிர்கொள்ளும்போது என்ன புதிய சவால்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி சீசன் -2 தொடரும்.